நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஆதியும் பூஜாவையும் உன்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டேன். சந்தோஷமா? ரொம்ப தேங்க்ஸ் அசோக். எந்த காலத்திலயுமே நான் இந்த உதவியை மறக்கவே மாட்டேன். நம்ம நினைச்ச மாதிரிலாம் நடக்குதே. நான் கூட அந்த மல்லி நம்ம கிட்ட ஏதாவது தகராறு பண்ணுவான்னு நினைச்சேன். மல்லியா? எப்படி பண்ணுவான்? அர்ஜுனா இருந்தா நிச்சயமா தகராறு பண்ணிருப்பான். இங்க இருக்கிறது மல்லியாச்சே. அவனுக்கு அவன் காரியம் நடக்கணும்ல. இனிமேதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மல்லி அவன் வேலை முடிஞ்சதுன்னா எப்ப வேணும்னாலும் ஊரை விட்டு கிளம்பிடுவான். ஒருவேளை அதுக்குள்ள அந்த அர்ஜுன் வந்துட்டானா? அத நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன் வந்தான்னா பிரியா புருஷனை கூட ஐடென்டிஃபை பண்ண முடியாம அந்த மல்லி கூட குடும்பம் நடத்திட்டு இருந்தான்னு அவளை அசிங்கப்படுத்தி அர்ஜுன் குடும்பமே அவளை திரும்பி பார்க்காத மாதிரி பண்ணிட மாட்டேன். கேர்ஃபுல்லா இருந்துக்க. உன் மேல பசங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்க. டேக் கேர். நான் கிளம்புறேன். தேங்க்யூ. பை. யார் இந்த லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து? ஹலோ பிரியம்மா? பூஜா, எங்க இருந்து பேசுற? ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான். இப்போ வந்தனா அம்மாக்கு எப்படி இருக்கு? சாரி பிரியம்மா, அவங்க ரொம்ப ரொம்ப கெட்டவங்க. எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்கவே இல்ல. அப்படிலாம் பேசக்கூடாதுமா பூஜா. என்ன இருந்தாலும் அவங்க உன்னோட. அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. அவங்க அசோக் அவங்களோட சேர்ந்து நிறைய கெட்டது பண்றாங்க. நம்ம வீட்ல இப்ப இருக்கிறது அப்பா இல்ல பிரியம்மா. என்ன சொல்ற பூஜா? அது நம்ம ஊருக்கு போயிருந்தப்போ தாத்தா வீட்ல போட்டோல பார்த்தோம்ல மல்லி, அவர்தான் பிளான் பண்ணி எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்காரு. மல்லி? பூஜா, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? வந்தனா அம்மாவும் அந்த அசோக் அங்கிளும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். பூஜா இங்க பாரு, நல்லா யோசிச்சு சொல்லு. நம்ம வீட்ல இருக்கிறது. ஐயோ பிரியம்மா, அது நம்ம அப்பா இல்ல மல்லி, புரிஞ்சுக்கோங்க. நான் ஆதியை கூட்டிட்டு அங்கேயே வந்துடுறேன். என்னால இங்க இருக்க முடியல. சரி, நீ அங்கேயே இரு. நான் யாரையாவது அனுப்புறேன்.